Pioneers with 23 years experience. School of Allied Health Sciences, VMRF DU, WIMS Hospital Campus, Salem, Puducherry and Chennai. பாஜகவின் விருப்பத்தையே தமிழிசை வெளிப்படுத்தியிருக்கிறார் என்று ரவீந்திரன் துரைசாமி நமது இணைப்பில் பேசிய போது குறிப்பிட்டார். தற்போது இது தொடர்பாக நம்மிடையே பேசுவதற்காக பத்திரிகையாளர் திருமிகு துரை கருணா அவர்கள் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சகோதரி. வணக்கம் சார். தாவேகாவுக்கு பாஜக அழைப்பு விடுக்க பார்க்கிறதா? இந்த கூட்டணி கணக்குல பாஜகவோட கணக்கு என்ன அப்படிங்கிற கேள்வி முன்வந்திருக்கு சார். குறிப்பா ஒருவேளை ஏன்னா விஜய் இன்னும் இந்த கூட்டணிக்கு ஒப்புக்கொள்ளவும் இல்லை, அவர் மறுக்கவும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லியிருந்தாங்க. இந்த கூட்டணி அப்படிங்கறது பொறுத்த வரைக்கும் அதிமுகவோட நிலைப்பாடு என்னவா இருக்கும்? இல்ல, இப்ப பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவுல தமிழ்நாட்டில் நடைபெறுகிற திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை அகற்றிய தீர வேண்டும் அப்படிங்கிற உறுதிப்பாட்டோட இருக்கிறாங்க. என்ன காரணம்னா, மற்ற எல்லா மாநிலங்களை விடவும் தமிழ்நாட்டிலிருந்து தான் பாஜகவுக்கும் மத்திய அரசுக்கு எதிராகவும் மிக கடுமையான விமர்சனங்கள் தொடர்ந்து வைக்கிறாங்க. பேரவையிலும் சரி, வெளி இடங்கள்லயும் சரி. எனவே இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு முனைப்பு என்பது பாஜகவுக்கு இருக்கிறது. எனவே அதை வீழ்த்துவதற்கு ஒரு வலுவான கூட்டணி தேவை அப்படிங்கிற கருத்தாக்கம் பாஜகவுக்கு இருக்கிறதுனால இப்போது புதிய வாக்காளர்கள், இளைய வாக்காளர்களோடு ஒரு கணிசமான வாக்குகளை பெறக்கூடிய வலிமை தமிழக வெற்றி கழகத்திற்கு, விஜய்க்கு இருக்கிறது என்கிற நம்பிக்கை இருப்பதால என்டிஏ அணியில அவரையும் எப்படியும் இணைத்துக் கொள்ள வேண்டும். அதுல அதிமுகவும் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க மனநிலை இருக்கிறது. ஏன்னா ஏற்கனவே தமிழக வெற்றி கழகம் இந்த மாநாடு முடிஞ்ச உடனே அதிமுக தரப்புல இருந்து ரகசிய பேச்சுவார்த்தை நடக்கிறது அப்படிங்கிற தகவல் வெளியில வந்தது. 1-2 நாட்கள்லயே அதனுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் இல்ல, நாங்க அதிமுக வலுவான கூட்டணி பாஜகவுக்கு தேவை அப்படின்னு குறிப்பிட்டீங்க. இப்ப அதிமுக பாஜக ஏற்கனவே கூட்டணிகள் இருக்கும் பட்சத்துல இந்த பாஜக தாவேக கூட்டணி அப்படிங்கறத அதிமுக விரும்புமா சார்? இல்ல, அதிமுக தரப்புலையும் வெற்றி கழகத்திற்கு தூது விட்டாங்கல்ல, அதுதான் நான் சொன்னேன். இப்ப அவங்க ரகசிய பேச்சுவார்த்தை நடத்திய பொழுது புஷி ஆனந்த் இல்ல, நாங்க இப்போதைக்கு இல்ல அப்படின்னு. அவருடைய நிலைப்பாடுமே திரு விஜயனுடைய நிலைப்பாட்டையும் இன்னும் உறுதியோட சொல்லல. தனித்தா அல்லது கூட்டணியா அப்படிங்கிறது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறக்கூடிய அளவிற்கு தங்களுடைய நிலைப்பாட்டை அவர்கள் வச்சுக்கிறதுனால அந்த கூட்டணியோடு சேர்வாரா அல்லது தனித்தே அவர் களம் காண்பாராங்கிறது மற்ற நிர்வாகிகள் சொல்றாங்க. ஆனால் இவர் ஒரு டிசம்பர் வரைக்கும் கூட்டணி தொடர்பா நாங்க பேசுறது இல்லை அப்படின்னு. ஆனா அதனுடைய நிர்மல்குமார் சொல்றாரு, இல்ல, தலைமையின் கருத்து தான் எங்களுடைய கருத்து, கொள்கை எதிரியாக பாஜகவை கருதுகிறோம், அவர்களோடும் கூட்டணி இல்லை, அரசியல் எதிரியாக திராவிட முன்னேற்ற கழகத்தை கருதுகிறோம், அவர்களோடும் கூட்டணி இல்லை அப்படின்னு. அப்ப இந்த 2 தரப்போடு கூட்டணி இல்லைங்கிற போது இன்னொன்னு எங்க தூக்கி நிக்குது? அதிமுக. இப்ப அதிமுக விஜய் கட்சி, மற்ற சீமான், மற்ற கட்சிகள் ஒன்றிணைந்து ஒரு அணி அமைக்குமா அப்படிங்கிற கேள்விக்குறியும் இருக்கிறது. எனவே திரு விஜய் அவர்கள் வெளிப்படையாக ஒரு தலைமை பொறுப்புள்ள இருக்கிறவர் வெளிப்படையாக தன்னுடைய அந்த புதிய கட்சியினுடைய நிலைப்பாடு என, தனித்து போட்டியா அல்லது கூட்டணியோட போட்டியா, மற்ற கட்சிகளோடு என்டிஏவோட தலைமையில அல்லது அதிமுக தலைமையில அல்லது விஜய் தலைமையில ஒரு புதிய கூட்டணியா என்பதை திரு விஜய் அவர்கள் தெளிவுபடுத்துகிற வரையிலும் இந்த மாதிரியான கேஷியங்கள், வதந்திகள் அல்லது எதிர்பார்ப்புகள் அது நிச்சயமா இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்றைய கல யதார்த்தம் சகோதரி. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல வலுவான கூட்டணியை அமைத்து எதிர்கட்சிகளை எதிர்கொள்ளணும் அப்படிங்கறதான் பாஜகவோட வியூகமா இருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்துல இப்ப தாவேக தலைவரோட விஜயோட முக்கியத்துவத்தை உணர்த்துறதா பாஜகவோட இந்த மூவ் நம்ம புரிஞ்சுக்கலாமா? இல்ல, நிச்சயமா விஜய் அவர்களுக்கு இளைஞர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு ஆதரவு நிலை இருக்கிறது. அவருடைய ரசிகர்கள் வாக்கு வங்கியும் ஓரளவுக்கு கணிசமா இருக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிய வருகிறது. எனவே ஒரு 2%, 3% அளவுக்கு தான் ஆட்சி மாற்றத்திற்கான வாக்குகள் இருக்கிறது. அந்த வகையில விஜயனுடைய வாக்குகள் வருகிற பொழுது திராவிட முன்னேற்ற கழக அணியை எளிதில் வீழ்த்த முடியும் என்கிற நம்பிக்கை பாஜகவுக்கு இருக்கிறது. இருக்கிற என்டிஏ அதிமுகவோடு இந்த வாக்கு வங்கிகளோடு புதிய வாக்குகளாக இளைஞர்கள் வாக்குகள் விஜய் தரப்பிலிருந்து வருகிற பொழுது அது நமக்கு வெற்றிக்கு உதவும் என்கிற கருத்தாக்கம் இருக்கிறது. அந்த அடிப்படையில தான் திரு விஜய் அவர்களே 2 கட்சியுமே எதிர்பார்க்கிறாங்க. அதிமுக எதிர்பார்க்கிறது, என்டிஏவும் எதிர்பார்க்கிறது. இது தொடர்பாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நான் தொடக்கத்துல குறிப்பிட்டது மாதிரி திரு விஜய் அவர்கள் இது உறுதியான நிலைப்பாட்டை எடுத்து அறிவிக்கிறத வரையில நிச்சயமா இந்த பேச்சுவார்த்தைகள் என்பதும் பரஸ்பரம் 2 தரப்புல இருந்து
கருத்து பரிமாற்றம் என்பது இருக்கும் என்பதுதான் யதார்த்த நிலை சகோதரி. நிச்சயமா சார், உங்களோட கருத்துக்களை இணைப்பில் வந்து தெரிவித்ததற்கு நன்றி. Pioneers with 23 years experience. School of Allied Health Sciences, VMR of DU, Vims Hospital Campus, Salem, Puducherry and Chennai.